ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायण नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयविदुरनष्टाप्रायश्चपदृष्टं भगवतः सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवतिनो शुभं करोति वाचालं भङ्गुं लङ्घायते कृपातमहं वन्दे श्रीगुरु दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरम्। ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानागणसलक्ष्मीर्गुरुवेण तस्मै श्रीगुरुवे नमः। जय श्री प्रभुपाद, जय श्री प्रभुपाद. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உருவில் பகவத்கீதையில நாம இப்ப 9வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல மிக ரகசியமான அறிவு. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல 26வது ஸ்லோகம் வரையும் பார்த்திருக்கோம். இன்னைக்கு நாம 27வது ஸ்லோகம் பார்க்கலாம். यत् करोषि यत् आश्नासि यज्जूहोषि तत्तासि यत् यत् तपस्यसि कौन्तेयं तत् குருஷ்வ மத் அர்ப்பணம். குந்தியின் மகனே, எதையெல்லாம் நீ செய்கின்றாயோ, எதையெல்லாம் நீ உண்கின்றாயோ, எதையெல்லாம் நீ படைக்கின்றாயோ, எதையெல்லாம் நீ கொடுக்கின்றாயோ, அந்த தவங்களை எல்லாம் நீ செய்கின்றாயோ, எந்த தவங்களை எல்லாம் நீ செய்கின்றாயோ அதனை எனக்கு அர்ப்பணமாக செய்வாயாக. ஹரே ஹரே கிருஷ்ணன். நன்றி. இங்க பகவான் என்ன சொல்றாரு? குந்தியின் மகனே, யாரு? அர்ஜுனனை பார்த்து. சோ நீ எந்த செயல், அதாவது நல்ல செயல்கள், எந்த நல்ல செயல் செஞ்சாலும் சரி, எதை நீ சாப்பிட போனாலும் சரி, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணம். சோ இது எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணப்பட்ட உணவுகள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும்? நமக்கு பிரசாதம், மகா பிரசாதமா இருக்கும். சோ அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய நாக்கு சுவைக்காக எதையும் சமைக்காம நாம கிருஷ்ணருக்கு பிடித்த மாதிரி நம்ம சமைக்கணும். ஏன்னா சைவ உணவுகள், சோ கிருஷ்ணருக்கு பிடித்த சைவ உணவுகள்ல தான் சமைக்கணும். சோ அது பகவானுக்கு பிடித்த மாதிரி. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, சோ பகவானுக்காக சமைக்கிறது, பகவானுக்காக நம்ம நம்மளுடைய அன்றாட கடமைகள், அன்றாட செயல்களை கூட நம்ம பண்ணக்கூடிய அனைத்து செயல்களும் பகவானுக்காக பண்றது. இப்ப நம்ம பாத்திரம் தேய்க்கிறோம், வீடு பெருக்கிறோம், துணி துவைக்கிறோம், சோ எல்லாமே இது நம்மளுடைய செயல்கள் தான். ஆனா நம்ம என்ன பண்றோம்? வீட்டை சுத்தப்படுத்துறோமா? பகவானே நீங்க இருக்கீங்க, பகவான் இருக்கக்கூடிய இந்த வீடு சோ ஒரு கோவில் மாதிரி. அதனால உங்களுக்காக இந்த வீட்டை நான் சுத்தப்படுத்திட்டு இருக்கேன். சோ உங்களுக்கு நான் விளக்கேற்றணும், பூஜை பண்ணணும், அதனால நான் உங்களுக்காக நான் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்காக நான் கடைக்கு போய் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு உங்களுக்காக நான் சமையல் பண்றேன். இப்படி பகவான் எல்லாமே உனக்காக செய்யறேன் அப்படிங்கும் போது அது நமக்கு கர்மாவே ஆகும். நாம நமக்காக செய்யும் போது, நான் எனக்காக சமைக்கிறேன், எனக்காக வீட்டு வேலை செய்யறேன், ஸோ அதெல்லாம் என்ன ஆகும்? நமக்கு கர்மா. ஸோ நம்ம பண்ணக்கூடிய அன்றாட செயல்களையும் எல்லாமே நம்ம என்ன பண்றோம்? பகவானுக்காக பண்றேன், நான் பகவானுக்காக பண்றேன். நான் சாப்பிடுறேன், அதுவும் பகவானே உனக்காக தான் சாப்பிடுறேன். ஏன்னா நான் நல்லா இருந்தா தானே உங்களுக்கு நான் பூஜை செய்ய முடியும், உங்களுக்கான பக்தி பண்ண முடியும். சோ அப்படி நாம பண்ணக்கூடிய அனைத்து செயலும் பகவானுக்காக. தன்னுடைய ஒவ்வொரு கடமையையும் யாருக்காக நம்ம செய்யணும்? பகவானுக்காக செய்யணும். ஓகே. சோ அப்படி இருக்கும்போது இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உடம்பாகட்டும், இந்த ஆத்மா ஆகட்டும், அனைத்துமே காப்பாற்றக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா கிருஷ்ணருக்கு. சோ நாம கிருஷ்ணருக்கு பிடித்த மாதிரி நடந்துக்கணும். அதே போல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கிருஷ்ணருக்கு ஒரு 8 மலர்கள் இருக்கும். இது மகாபாரத ஸ்லோகங்கள் தான். சோ மகாபாரத ஸ்லோகத்துல இது விஷ்ணுவுக்கு பிடித்த 8 மலர்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அஹிம்சா பிரதமம் புஷ்பம் புஷ்பம் இந்திரிய நிகிரகம் சர்வபூததயா புஷ்பம் க்ஷமா புஷ்பம் விஷே
शतः ज्ञानं पुष्पं तपाः पुष्पं ध्यानं पुष्पं तथैव च सत्यम् अष्टविधं पुष्पं विष्णो प्रीतिकरं भवेत्. ஸோ இதுல ஒவ்வொரு வாக்கியங்களையும் என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, அதாவது அனைத்து மற்றவங்களுக்கு நாம் துன்பம் கொடுக்காம அகிம்சையா இருக்கும். அதுவே என்ன ஒரு புஷ்பம் போல. அதே போல நம்மளுடைய இந்திரியங்கள் புலன்களை கட்டுப்படுத்தும். சோ அதுவும் ஒரு புஷ்பம் போல. அடுத்தது என்ன, மற்ற உயிர்களிடத்துல நாம் கருணை காட்டும். ஓகே, அது ஒரு புஷ்பம் போல. அடுத்தது மற்றவங்களை மன்னிக்க தெரியணும், பொறுமை இருக்கும், அது ஒரு நமக்கு புஷ்பம் போல. அடுத்தது ஞானத்தோடு இருக்கணும், முட்டாள்தனமான விஷயங்கள்ல ஈடுபட, சோ ஞானமயமாக இருக்கும், அது ஒரு புஷ்பம் போல. தபஸ், நாம ஹரிநாமம் பண்றோமே, அதெல்லாமும் நமக்கு தபஸ் போலதான். சோ அதுவும் ஒரு புஷ்பம் போல. அதே போல தானம் கொடுக்கிறோம், சோ அதுவும் ஒரு புஷ்பம் போல. சோ மத்தவங்களுக்கு இல்லாததை நாம கொடுக்கறதுதான் என்ன, தானம். அதே போல சத்தியம், சோ நம்ம என்ன பண்ணணும், சத்தியம்தான் பேசணும், சோ அதுவும் ஒரு புஷ்பம் போல. சோ இப்படி இந்த 8 புஷ்பங்கள் ஆக மொத்தத்தில் நாம் இப்படிதான் நடந்துக்கணும். சோ இதெல்லாம் என்ன, விஷ்ணுக்கு ரொம்ப பிடித்த மலர்கள், கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த மலர்கள் இந்த 8. சோ இதன் பிரகாரம் நம்ம நடந்து அஹிம்சையா இருக்கணும். அதாவது மத்தவங்களை அடிச்சு துன்புறுத்த அப்படி இல்லை, நம்மளுடைய பேச்சால, நம்மளுடைய நடத்தையால மற்றவாளை நம்ம துன்பப்படுத்த கூடாது. அப்படின்னா நாம் எப்படி இருக்கணும், ரொம்ப ஒரு சாதுவா இருக்கும். சோ இப்படி எல்லாம் தான் நம்ம ஒரு பக்தன்னா எப்படி இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். நம்ம இஷ்ட பிரகாரம் எல்லாம் நம்ம நடந்துக்க கூடாது. ஏன்னா இப்ப நம்மளுக்கு எதிரியே இருந்தாலும் அவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னா அவங்களை மன்னிக்க தெரியணும் நமக்கு. ஓகே, மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு. ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பகுகன்ற ஒரு ராஜா இருந்தார். ஆக்சுவலா அவர் அயோத்தியா நாட்டு ராஜா. சோ அயோத்தியா ஆட்சி பண்ணிட்டு இருந்தார் பகுகன் பாகு. சோ பாகுகன் அந்த ராஜா, அந்த பாகு என்ன பண்றாருன்னா தன்னுடைய மனைவிகளோட சந்தோஷம் வாழ்ந்துட்டு இருந்தார். ஸோ அவங்களுடைய முதல் மனைவி கர்ப்பவதியா இருந்தாங்க, நிறைய கர்ப்பிணி. அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த அயோத்தியாவை பிடிக்கிறதுக்கு 5 நாடு 5 தேசத்துக்காரனும் சுத்தி வந்தாச்சு. ஒரு தேசம் சண்டைக்கு வந்தாங்கன்னா என்ன பண்ணா, போய் சண்டை போட முடியும். அட் அ டைம் சுத்தி 5 தேசமும் நிக்கிறாங்க நாட்டை சுத்தி. ஒரு சைடை தான் போய் சண்டை போடணும், 5 சைடும் அந்த நாட்டை சுத்தி 5 சைடு 5 தேசங்கள். அதாவது யாரு அப்படின்னா, யவனர்கள், காம்போதர்கள், பரதர்கள், கதர்கள், பல்லவர்கள். அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, பல்லவர்கள் நம்ம தமிழ்ல பார்த்தா அந்த. சோ இது போல இந்த 5 தேச ராஜாக்களும் சண்டையில நின்னுட்டோம். இவரால சமாளிக்க முடியல. அட் அ டைம் 5 பேர் நின்னுட்டா என்ன பண்றது? அந்த நேரத்துல இவர் தோத்துட்டார். தோத்துட்டு நாடு நகரம் அனைத்தையும் இழந்து தன்னுடைய மனைவியோட அவர் காட்டுக்கு போயிட்டார். சோ அந்த கர்ப்பவதி மனைவியும் இவங்க கூடயே பின்னாடியே வந்தாச்சு. ஆனா மாற்றான் மனைவி இருக்க, அதாவது சக்காலத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அந்த பாகுகன் ராஜா இருக்காரு, அந்த பாகு ராஜாவுடைய நெக்ஸ்ட் ஒரு மனைவிக்கு குழந்தை இல்லை. ஆனா முதல் மனைவிக்கு பிரெக்னெண்டா இருக்காங்க. அதனால அவ என்ன பண்ணிட்டா அப்படின்னா, அந்த காட்டுல ஒரு அவர் கூடயே ஒரு விஷத்தை எடுத்துன்னு வந்தா. இப்ப இவளை பாதுகாக்கிறது யாரும் இல்லை இல்லையா, அதனால அந்த பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய தன்னுடைய அதாவது ராஜாவுடைய முதல் மனைவிக்கு விஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ 2வது மனைவியை முதல் மனைவிக்கு
விஷம் கொடுத்தாச்சு. அந்த பாகு ராஜாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே அவர் என்ன பண்றாரு, அங்க அந்த காட்டுல தேடுறார். அவருவ அவருவர்னு ஒரு ரிஷி இருக்காருங்க. அந்த அவருவ ரிஷி கிட்ட போய் கேக்குறாரு, சுவாமி என் மனைவி வந்து நிறைமாத கர்ப்பிணி, நான் இப்ப நாடு நகரம் எல்லாம் இழந்துட்டேன், என் மனைவி கர்ப்பவதியா இருக்கா, இந்த நேரத்துல இது போல என்னுடைய இன்னொரு மனைவி விஷம் கொடுத்துட்டா, தயவு செஞ்சு என் குழந்தைய காப்பாத்துங்க அப்படின்ட்டு. உடனே அந்த ரிஷி என்ன பண்றார், ஏதோ மூலிகை கொடுத்து அந்த குழந்தைய காப்பாத்தியாச்சு. ஆனா அந்த குழந்தை பிறக்கும் போதே அந்த விஷத்தினுடைய தாக்கத்தால அந்த குழந்தை வந்து விஷத்தோடயே பிறந்துருச்சு. சோ அதே போல இந்த ரிஷி என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு வந்து நிறைய திவ்ய அஸ்திரங்களையும் கொடுக்குறாரு அந்த ராஜாக்கு. பாகு ராஜாக்கு என்ன பண்றாரு, நிறைய திவ்ய அஸ்திரங்களை கொடுக்குறாரு. அதை வச்சுட்டு நீ போய் உன்னுடைய நாட்டை வந்து மீட்டு எடுத்துடு, அது வரையும் நான் இந்த உன் மனைவி குழந்தைகள் வந்து நான் பத்திரம் பாத்துக்கிறேன் அப்படின்னுட்டு அந்த அவருவ ரிஷி அவங்களுடைய மனைவி 2 பேரும் வந்து அந்த குழந்தைய பார்த்துன்னா அவங்களுடைய மனைவியை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த அவருடைய மகன் பெயர் தான் என்ன அப்படின்னா சகரன். அதாவது அவன் வந்து பிறக்கும் போதே எப்படி விஷத்தோட பிறந்துட்டான் அந்த குழந்தை. அதனால அவனுக்கு சகரன், விஷத்தோடு பிறந்தவன் அர்த்தம். உடனே இந்த பாகுராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, உடனே தன்னுடைய நாடான அயோத்தியாவுக்கு போய் இப்ப அந்த ரிஷி கொடுத்தாரு இல்லையா திவ்யாஸ்திரம், அதை வச்சு எல்லாரையும் தோக்கடிச்சுடுறாரு. சோ தோக்கடிச்சுடுறாரு. இப்ப அவர் விட்ட அஸ்திரம் என்ன ஆகுறது அப்படின்னா, அந்த 5 தேசத்து ராஜாக்களை கொல்றதுக்கு வந்துடும். சோ ஏன்னா இந்த பாகு ராஜாவுடைய நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சூரிய வம்சத்தினுடைய குலகுரு யாரு, வசிஷ்டர் இல்லையா. இந்த 5 தேசத்து ராஜாங்களும் ஓடி போய் வசிஷ்டர், ஏன்னா அவர்தான குலகுரு, வசிஷ்டருடைய கால விழுந்துட்டாங்க. 5 ராஜாவும் காலை பிடிச்சிருந்தாங்க. ஏன்னா உங்களுடைய சிஷ்யன், உங்களுடைய ராஜா, அந்த பாகு ராஜா எங்க 5 பேரை கொண்டுடுவான் போட்டிருக்கு, தயவு செஞ்சு நீங்க எங்களை காப்பாத்துக்கோ. உடனே வசிஷ்டர் சொல்லிட்டாரு, பாகு தயவு செஞ்சு இவங்களை கொல்லாத. அவ்வளவுதான் முடிஞ்சிருக்கு. உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஓகே தன்னுடைய குரு சொல்லிட்டார். அதனால ஏன்னா இந்த 5 பேராலதான் அவ்வளவு கஷ்டப்பட்டார். தன்னுடைய நாடு நகரமெல்லாம் இருந்து கஷ்டப்பட்டு எத்தனையோ வருடங்கள் அவர் வந்து காட்டுல குழந்தையோட கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். ஆனா தன்னுடைய குரு சொன்னதுனால உடனே மன்னிச்சுட்டார். அந்த 5 பேரையும் மன்னிச்சுட்டார். ஏன் அதே போல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சர்வயாகம் பண்ணுவார் ஜனமேஜயன். அப்படி யாகம் பண்ணும்போது உடனே பெரியவங்க ரிஷிங்க எல்லாம் வந்து சொல்லுவாங்க, நிறுத்து, ஏன்னா இருக்கிற எல்லா பாம்பும் வந்து அந்த யாகத்தில் விடாது, நீ வந்து நிறுத்து. பெரியவங்க சொன்ன உடனே அந்த யாகத்தையே நிறுத்திட்டேன். சோ இது போல பெரியவங்க சொன்ன உடனே என்ன பண்ணணும், மன்னிக்க தெரியணும். சோ இதெல்லாம் என்ன ஒரு நல்ல குணங்கள். நாம எப்படி இருக்கணும், ரொம்ப பொறுமையாக அமைதியாக நம்ம பண்ணக்கூடிய அனைத்து செயல்களும் பகவானுக்காக, இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து இருக்கணும். சோ முக்கியமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கான கவசம். கவசம்னா என்ன, இப்ப போர் செய்யும் போது எல்லாரும் அந்த காலத்துல நீங்க பார்த்திருக்கோம், போர் செய்யும் போது என்ன பண்ணுவாங்க, கவச உடை போட்டுப்பாங்க. யாராவது அம்பு குண்டு விட்டாலும் டக்குன்னு வந்து உடம்புல தாக்காத அளவுக்கு. சோ அது போல இப்ப நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே கவசம் இருக்கு. அதுதான் என்ன அப்படின்னா பக்தி, ஹரிநாமம். அந்த ஹரிநாமத்தை சொல்ல சொல்ல நம்ம மேல ஒரு ஸ்ட்ராங்கான கவசம் இருக்கு. சோ அந்த ஸ்ட்ராங்கான கவசத்தை மீறி எந்த ஒரு சக்தியும் நம்ம வந்து தாக்காது. அதாவது இந்த நவகிரகங்கள் அதாவது சொல்றோம் இல்லையா, என்ன குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, அஷ்டமத்து சனி, அந்த சனி என்னென்னவோ சொல்லுவோம் இல்லையா, ராகு பெயர்ச்சி. சோ என்ன பயிற்சி நடந்தாலும் எதுவும் வந்து நம்மள தாக்கவே தாக்க. சோ அப்படி ஒரு கவச்சம் யார் மூலியமா நமக்கு கிடைக்கும், குரு மூலியமாக கிடைக்கும். சோ ஏன்னா பக்தியை கொடுக்கறதே நமக்கு குரு தானே. குரு சொன்ன விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணணும்.
அதன் பிரகாரம் நாம் அத நடந்துக்கணும். சோ அத அப்படியே ஒரு நாளும் அதை வந்து நம்ம விடக்கூடாது. சோ இவ்வளவு ஒரு சிரேஷ்டமான கவச்சம் நமக்கு இருக்கு. அதே போல இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பாகு ராஜா அவருடைய மகன் தான் சகரன். சகரனுக்கு தான் என்ன 2 மனைவிகள். ஏன்னா அந்த 2 மனைவிகளும் குழந்தை இல்லாம இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி பாகவதத்துல பார்த்தாச்சு. அந்த ஆவிருத ரிஷி கிட்ட போய் கேட்பாரு சகரன். ஏன்னா சகரனை காப்பாத்தினதே அவர் தானே. அதனால அந்த ரிஷி கிட்டே கேட்கறாரு, எனக்கு குழந்தைங்களே இல்லை சுவாமி. ஏன்னா அவர் வந்து ஒரு யாகம் பண்ணுவார். சோ அந்த யாகத்தால அவர் வந்து கேட்பார், புத்திசாலியான குழந்தை வேணுமா? அப்புறம் புத்திசாலியான குழந்தை ஒண்ணே ஒண்ணுதான் வேணும். அதே முட்டாள், அதாவது முட்டாள்னா எப்படின்னா கொஞ்சம் அவ்வளோ இன்டெலிஜென்ட்டா இருக்கணும், ஆனா நிறைய கிடைக்கும் குழந்தை. அப்போ கேசினி என்ற மனைவி சொல்வா, எனக்கு வந்து புத்திசாலின்னு அந்த ஒரு குழந்தை போதும். அதே அடுத்த மனைவி சுமதி சொல்வா, எனக்கு வந்து நிறைய குழந்தைங்க வேணும். சோ அதனால கேசினிக்கு வந்து ஒரே ஒரு மகன், அவன் தான் யாரு? அசமஞ்சஸ். அந்த சுமதிக்கு வந்து நிறைய குழந்தைங்கன்னு கேட்டாலே அவளுக்கு வந்து 60,000 குழந்தைகள். இப்போ பாருங்க, ஏன்னா இதனுடைய தொடர்ச்சியா நம்ம வந்து பாகவதத்துல பார்க்கலாம். இதை சொல்ல போனா இன்னும் நிறைய அப்படியே லைனா போயிட்டே இருக்கும். ஓகே, சோ அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா 28வது ஸ்லோகம். சுபாசுப பலர் ஏவம் மோட்சசே கர்ம பந்தனைஹி சந்நியாச யோக யுக்தாத்மாம் விமுக்தோ மாம் உபைஷ்யசி. ஒரு நிமிஷம். இவ்விதமாக நீ கர்ம பந்தங்களிலிருந்தும் அதன் நல்ல தீய விளைவுகளிலிருந்தும் விடுபடுவாய். சந்நியாசத்தின் இந்த கொள்கையின் மூலம் உனது மனதை என்னில் பதிய செய்வதால் நீ முக்தி பெற்று என்னிடமே வருவாய். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சோ இதுதான் என்ன வைராக்கியம். எப்படி இருக்கணும்? எல்லாமே நாம பகவானுக்காக செய்யணும். இப்படி நம்ம செய்யும் போது, ஏன்னா பகவானுக்கு பிடித்த செயல்கள், பகவானுக்கு ஏற்ற அனைத்தையும் நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கர்ம பந்தத்திலிருந்து விலகும். ஏன்னா இந்த நல்ல தீய இந்த விளைவுகள், ஏன்னா நல்ல செயல்கள் செஞ்சா சொர்க்கமும், தீய செயல்கள் செஞ்சா நரகமும், இப்படி கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே இருப்பான். திரும்பவும் அதே போல இந்த பூலகத்துல வந்து அவன் கஷ்டப்பட்டே ஆகணும். சோ அதனால நாம பகவானுடைய பக்தியில ஈடுபடும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு நல்ல செயல்களும் இல்ல கெட்ட செயல்களோ எதுவுமே நம்மளை வந்து தாக்காது. அதனால நம்மளுடைய மனசு எப்படி இருக்கும்? பகவானில முழுமையாக ஈடுபட்டு. இப்படி ஈடுபடும் போது அவன் எப்படி அடைவான்? கண்டிப்பா முக்தி அடைஞ்சு பகவானுடைய வந்து இதுதான் என்ன வைராக்கியம். அதாவது குரு என்ன சொல்றாங்களோ அதை வந்து பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணி அதன் பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம நடத்துறோம். ஸோ நம்ம வந்து எந்த ஒரு பூஜை செஞ்சாலும், ஏன்னா எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? பலனை எதிர்பார்ப்போம். ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு பலனை எதிர்பார்க்க கூடாது. பகவானே, நான் இருக்கிறதே உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான். நான் இருக்கிறதே என்ன? உங்களுடைய கைங்கரியம் பண்றதுக்கு தான். அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன பலன்? அப்படின்னுட்டு எப்பவுமே நம்ம நித்திய கிருஷ்ண சேவையில நாம வந்து இருக்கணும். அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமா நான் இதை வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சோ இது வந்து ஏன்னா இப்ப நம்ம பாக்குறது என்ன? யுக்த வைராக்கியம். அதே போல நான் ஒரு வாட்டி மசான வைராக்கியம் சொல்லியிருக்கேன். யாருக்கு ஞாபகம் இருக்கு? பரிச மசான வைராக்கியம். அந்த ஒருத்தர் இறந்தாங்கன்னா அந்த அந்த சமயத்துல நாம எல்லாம் விட்டுறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மசானத்துக்கு போறப்ப. ஆனா அதட்டும் வெளியே வந்தோடனே அதை மறந்துடுறாங்க. பௌதிகத்துல ஈடுபட்ட ஆரம்பிச்சிடுறாங்க.
சோ இன்னொருத்தங்களுக்கு மரணம் ஏற்படும் போது மட்டும் அந்த டைம் அப்படியே எல்லாரும் அப்படியே வைராக்கிய சிந்தாமணிகளா இருப்பாங்க. அந்த டைம் அது முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அந்த பாடி எரிச்சாச்சு, புதைச்சு, இதான் முடிஞ்சாச்சு. அவ்வளவுதான், டைம் ஆயிடுச்சு, நம்ம வந்து டியூட்டிக்கு போகணும், அதை பண்ணணும், லீவு முடிஞ்சிருச்சு, கிளம்பணும், அது திரும்ப நம்மளுடைய பௌதீக ரொட்டீன் லைஃப்லயே நம்ம வந்து திரும்பவும் வாழ ஆரம்பிச்சிடும். நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த டைம் மாத்திரம் இருக்கக்கூடாது, அந்த வைராக்கியம் எப்பவுமே இருக்கணும். ஸோ எப்பவுமே இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நாம வந்து நம்மளுடைய குணங்களை மாத்திக்கணும். நம்ம வந்து இந்த சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 குணங்கள்ல நம்ம வந்து பின்னப்படக்கூடாது. ஸோ அதை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கணும். எப்படி இருக்கிறது அப்படின்னா, இப்ப பாருங்க, நமக்குள்ள இருட்டு இருக்கு. சோ இருட்டு இருக்கு, இந்த இருட்டை எப்படி விரட்ட முடியும்? ஒரு விளக்கேத்தனாதான் அந்த இருட்டு போயிடும் இல்லையா? சோ அப்ப அந்த விளக்கு என்ன அப்படின்னா, அதுதான் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த ஹரிநாமத்தை சொல்ல சொல்ல நம்ம ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த கல்மஷங்கள், அந்த இருட்டு நம்மளை விட்டு விலகி. சோ நம்ம இந்த சுத்த சத்வமானது எது அப்படின்னா இந்த பகவானுடைய ஹரிநாமம். இதை நாம ஜெபிக்க ஜெபிக்க என்ன ஆயிடும், இந்த பௌதிகத்துல இருக்கக்கூடிய இந்த 3 குணங்களும் நம்மளை விட்டுட்டு என்ன ஆயிடும், தூரமா வரும். ஓகேங்களா? அடுத்த ஸ்லோகம் 29வது. சமோகம் சர்வபூதேஷு நாமே த்வேஷ்யோ அஸ்தி ந பிரியஹம் யோ பஜந்தி து மாம் பக்த்யா மயி தே தேஷு சாப்யஹம். நான் யாரிடமும் பொறாமை கொள்வதோ பாரபட்சம் காட்டுவதோ இல்லை. நான் அனைவருக்கும் சமமானவன். ஆயினும் பக்தியுடன் எனக்கு அன்பு தொண்டு புரிபவன் யாராயினும் அவன் எனது நண்பன். அவன் என்னில் இருக்கிறான், நானும் அவனுக்கு நண்பன் ஆகிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணன். நன்றி. சோ பகவான் இங்க என்ன சொல்றாரு, நான் வந்து எல்லாருக்கும் சமமானவன், யாருக்கிட்ட நான் வந்து பாரபட்சம் பாக்குறதே இல்லை. ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா பகவான் வந்து அனைவருக்கும் என்ன தந்தையாக இருக்கக்கூடியவர். ஏன்னா பகவான் வந்து சொல்றாரு பகவத்கீதையில, நானே என்ன அனைத்து ஜீவராசியும் விதையளித்த தந்தை. சோ அனைத்து ஜீவராசியும் காப்பாற்றக்கூடியவர் யாரு அப்படின்னா பகவான் தான். சோ முக்கியமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா அர்ஜுனன் மற்றும் துரியோதனன் 2 பேரும் வராங்க. எதுக்காக? கிருஷ்ணர்கிட்ட உதவி கேட்கிறாங்க. சோ கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு, நான் ஆயுதமே எடுக்க மாட்டேன், சண்டையே போட மாட்டேன். நான் ஒரு சைடு இருக்கேன், இன்னொரு சைடு என்னுடைய 1 கோடி நாராயண சேனை இருக்கு, எது வேணும் அப்படின்னுட்டு. சோ முக்கியமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு லாரி ஃபுல்லா பஞ்சு இருக்கு, ஒரு இடத்துல ஒரு சின்ன கோல்டு காயின் இருக்கு. சோ புத்திசாலி எதை எடுத்துக்குவான்? ஒரு லாரி ஃபுல்லா இருக்கிற பஞ்சு வேணும்னு எடுத்துக்குவானா, இல்ல அந்த கோல்டு காயின் வேணும்னு கேட்பானா? எதை கேட்பான் மாதாஜி? கோல்டு காயின். கோல்டு காயின். இந்த கோல்டு காயின் யாரு இப்ப இங்க? கிருஷ்ணர். கோல்டு காயின் யாருன்னு கேட்டேன். பகவான். பகவான். கிருஷ்ணர் வந்து கோல்டு காயின். அவர் வந்து சண்டை போடலனாலும் அவர் என்ன, பகவான் தான். ஆனா துரியோதனன் என்ன பண்றான், அவன என்ன இல்ல, கொஞ்சம் முட்டாள் தான். ஐயோ சண்டையே போடாத கிருஷ்ணர் எடுத்துட்டு போய் நாம என்ன பண்றது? அதோட 1 கோடி சேனை, 1 கோடி நாராயண சேனை வருது, ஓகே நாம இதை எடுத்துக்கலாம் அப்படின்னுட்டு வேஸ்டா போய் பஞ்சு, அதாவது ஒரு மூட்டை பஞ்சு, ஒரு லாரி பஞ்சு, அதை தூக்கிட்டு போயாச்சு. அதான் நாராயண சேனை தூக்கிட்டு போயாச்சு. சோ பகவான் இருக்கக்கூடிய அந்த இடம் தான் என்ன, எப்பவுமே சிரேஷ்டமானது, அங்கதான் எப்பவுமே ஜெயம். சோ அர்ஜுனனுக்கு யாரு கிடைச்சது? கிருஷ்ணர் கிடைச்சிருச்சு. சோ பகவான் என்ன எல்லாரும் சமமா தான் கொடுக்குறாரு. ஆனா அவங்க எதை சூஸ் பண்றாங்களோ, ஓகே பகவானே. இப்ப பாருங்க, சிலர் என்ன பண்ணுவாங்க,
பகவான் என்ன பண்ண நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காரு, எல்லா ஜீவாத்மாவும் சுதந்திரம் கொடுத்துருக்காரு. சோ அந்த சுதந்திரத்தை நான் எப்படி யூஸ் பண்றேன் அதை பொறுத்துதான். இப்ப ஒரு டாக்டர் கையில ஒரு கத்தி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, சிலருக்கு ஆப்ரேஷன் பண்ணி அவங்கள என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை சரி பண்ணி அவரை வந்து உயிரை காப்பாற்று. அதே கத்தி ஒரு கொலைக்காரங்கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன பண்ணுவான், மற்றவாள கொண்டுட்டு அவங்களுடைய பிராணனை தான் எடுப்பான். ஸோ அதுதான் அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கொடுத்துருக்காரு. இப்ப நீங்க நீங்க என்ன பண்ணலாம், மொபைல் உங்களுக்கு கொடுத்தாச்சு, நீங்க மொபைலை வச்சுட்டு இது போல கிளாஸ் கேட்கலாம், பகவத்கீதை கேட்கலாம், பாகவதம் கேட்கலாம், என்னன்னாலும் பண்ணலாம். சோ அது உங்களுடைய சுதந்திரம். அதையே மத்தவா என்ன பண்ணிட்டு இருப்பா, சினிமா பாக்குறதோ சீரியல் பாக்குறதோ இல்ல அரசியல் பாக்குறதோ இதெல்லாம் கேட்டு இன்னும் குட்டிச்சோர ஆயிடும். சோ பகவான் அவங்க உங்களுடைய சுதந்திர தலையிடுறதே கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் பகவான் சமமா தான் இருக்காரு. ஆனா அதை நாம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். சோ பகவான் கிட்ட நம்ம பக்தியோட இருக்கும்போது என்ன ஆகுது, பகவான் அவங்க மேல இன்னும் கொஞ்சம் அதிகமா பிரியமா இருக்குது, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்புறம் பக்தி இல்லாதவங்க பிரியமா இல்லையானா அவங்ககிட்டயும் பிரியமா தான் இருக்கு. ஹரே கிருஷ்ணா. சோ அதே போல இங்க வந்து பகவான் என்ன சொல்றாரு, நான் வந்து எல்லாருக்கும் நண்பன், யாருக்கு எல்லாருமே பிரியமா தான் இருக்காரு. ஆனா யாரெல்லாம் பக்தி பண்றாங்களோ அவங்களுக்கு எனக்கு இன்னும் ரொம்ப நெருக்கமான பிரியமான நண்பர்கள் அப்படின்னு பகவான் சொல்றாரு. ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதாவது நம்மளுடைய மனசும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இது கல்லு, இது மண்ணு, இது நிலம், இது நீர், இது தங்கம் அப்படின்ட்டு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஏன்னா பகவான் வந்து ஒவ்வொரு அணுவிலும் பகவான் இருக்கார், ஒவ்வொரு ஆக்டும் சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு அணுவிலும் பகவான் இருக்கார். நீங்க ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவருடைய சரித்திரத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா தசரதன் அவ்வளோ யக்ஞம் செஞ்சு அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி எல்லாம் பிறக்குது. ஆனா தசரதன் உயிர் போகும்போது அவர் பக்கத்துல 4 மகன்கள் யாருமே கிடையாது. ராமரை நினைச்சுன்னு அவர் வந்து பிராணனை விட்டார். ஆனா ராமர் வந்து தன்னுடைய தந்தையான தசரதனுக்கு எந்த ஒரு இறுதி சம்ஸ்காரமும் பண்ணவே இல்லை. ஏன்னா அவர் காட்டுக்கு போயாச்சு இல்ல, காட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து இறந்தாரு, திரும்ப நாட்டுக்கு வர முடியும். சோ காட்டுல. ஆனா ராமர் போகிற வழி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா, இறக்குறவர்கள்லாம் இறுதி சம்ஸ்காரம், எல்லாரையும் மோட்சத்துக்கு அனுப்பி இறுதி சம்ஸ்காரம் பண்ணிட்டு இருந்தார். நீங்க ராமாயணத்துல பாத்தீங்க அப்படின்னா விராதன் அப்படின்னுட்டு, சோ அவன் அந்த விராத குண்டுக்கு அவன் இறந்து, சோ அவனுக்கும் இறுதி சம்ஸ்காரம் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து கபந்தன் அப்படின்னுட்டு, சோ அவர் பெரிய ராட்சசன், அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமலட்சுமணியை தூக்கிட்டு ஓடுற அளவுக்கு அவ்வளோ பெரிய ரூபம். சோ அவனையும் கொண்டு அவனுக்கும் மோட்சத்தை கொடுத்து அவனுக்கும் இறுதி சம்ஸ்காரம் பண்ணார். அதுக்கப்புறம் ஜடாயு, சோ ஜடாயுக்கும் இறுதி சம்ஸ்காரம் பண்ணார். சோ அப்புறம் சபரி, அவங்களுக்கு இறுதி சம்ஸ்காரம். இப்படி பகவான் வந்து தன்னுடைய பக்தர்கள் எல்லாருக்கும் என்ன மோட்சத்தையும் கொடுக்கிறார், அவங்களுடைய இறுதி சம்ஸ்காரத்தையும் பண்ணி வச்சிருக்கார். ஆனா அவரால் என்ன பண்ண முடியல, அவங்களுடைய அப்பாவே பண்ணலாங்க. ஆனா தன்னுடைய பக்தர்கள் எல்லாருக்கும் பண்ணிட்டேதான் அவர் வந்து, அவர் காட்டுல இருந்த அந்த 14 வருடங்களும் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, எல்லாத்துக்கும் மோட்சத்தை தான் கொடுத்துட்டு இருந்தார். சோ எப்படி பக்தர்கள் எப்படி பிரியமா இருக்காங்களோ அதுக்கு தகுந்த பலனை வந்து பகவான் வந்து கொடுப்பார். ஆக்சுவலா அதே போல ராமர் வந்து ராவணனை கொன்னதுக்கு அப்புறம் அப்ப வந்து விபீஷன் கிட்ட சொல்றார், விபீஷனா உங்க அண்ணன் ராவணனுடைய இறுதி சம்ஸ்காரம் பண்ணு அப்படின்ட்டு. விபீஷணன் சொல்றா, இல்ல நான் பண்ணவே மாட்டேன், ஏன்னா வந்து உங்களை இம்சப்படுத்தினாங்க இல்லையா, அதாவது தாய் சீதையை வந்து உங்ககிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துன்னு, சோ இப்படியாப்பட்ட துஷ்டனுக்கு நான் வந்து இறுதி சம்ஸ்காரம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். உடனே ராமர் சொல்றாரு, ஆக்சுவலா நான் இந்த 14 வருஷமும் என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, எல்லாருக்கும் மோட்சத்தையும் கொடுத்து
இது சம்ஸ்காரம் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நீ பண்றியா இல்ல நான் பண்ணட்டுமான்னு கேட்பேன். ஆக்சுவலா அவன் வந்து நண்பனா இல்ல விரோதியா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சோ ஏன்னா பகவான் வந்து எல்லாரையும் சமமா தான் பாக்குறாரு. ஏன்னா பகவானுக்கு வந்து எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது. அவ்வளவு ஒரு சிரேஷ்டமானவர் பகவான். சோ இப்ப நம்ம அவர்கிட்ட போகணும் அப்படின்னா நாமளும் எப்படி இருக்கணும்? ரொம்ப புனிதமாக இருக்கணும். நாமளும் பவித்திரமா இருக்கணும். ஏன்னா பகவான் பவித்திரமானவர். நாங்க பார்க்கலாம், பவித்ரோ பவித்ரானா மங்களோ மங்களானாம். சோ எல்லா பவித்திரம் பவித்திரமானவர், அனைத்து மங்களங்களும் மங்களமானவர். சோ அப்படியாப்பட்ட பகவானை கிட்ட நம்ம போகணும் அப்படின்னா நாம பவித்திரமா இருக்கணும், நாம மங்களகரமான ஒரு விஷயமாக இருக்கும். ஓகே, அடுத்தது 30வது ஸ்லோகம். அபிச்சேத் சூதுராசாரோ பஜதே மாம் அனன்யபாக சாதுர் ஏவசம் மந்தவ்யஹம் சம்யக் வ்யவசிதோ ஹிசஹம். ஒருவன் மிகவும் மோசமான செயலை செய்தாலும் அவன் பக்தி தொண்டில் பெறலாது ஈடுபட்டிருந்தால் அவனை சாதுவாகவே கருத வேண்டும். ஏனெனில் அவன் தனது தீர்மானத்தில் திடமாக உள்ளான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி. சோ பகவான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அவ வந்து பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருக்கான், ஆனாலும் சில தவறுகள் செய்யறான் அப்படின்னா, சோ பகவான் என்ன சொல்றாரு, ஆனாலும் அவன் வந்து பக்தனாக ஏற்றுக்கணும், சாதுவாக தான் கருதணும். காரணம் என்ன அப்படின்னா, இங்க நிறைய பேரு பகவான் வந்து நமக்கு அனைத்தையும் கொடுத்திருக்காரு. என்ன, அனைத்து இந்திரியங்களும் கொடுத்திருக்காரு, புத்தியை கொடுத்திருக்காரு, மனசு, உடம்பு, தேகம் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. ஆனாலும் அவெல்லாம் என்ன பண்ணல, பக்தி பண்ணல. அட்லீஸ்ட் இவனாவது பக்தியாவது பண்றானே, பக்தி ஆனா மத்தவங்க எல்லாம் பக்தியும் பண்ணல, தவறும் செஞ்சுட்டு இருக்கான். ஆனா இவன் என்ன பண்றான், பக்தி பண்ணினே தவறு செஞ்சுட்டு இருக்கான். அதை விட இவன் எவ்வளவு மேல் இல்லையா? சோ அதனால இவனையும் சாதுவாக தான் கருதுது. ஏன்னா நம்ம வந்து சைத்தன்ய மகாபிரபு பாத்தீங்க அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு, ஒரு வாட்டி ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. யாராவது ஒரு வாட்டி இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்லிட்டாலே போதும், அவனும் பக்தன் தான் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். சோ அப்படி அட்லீஸ்ட் நம்ம பக்தி யாவது பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, சில காலங்கள்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சில அனர்த்தங்கள், சில கெட்ட விஷயங்கள், அந்த கல்மஷங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகி போகும். ஏன்னா பகவானுடைய திவ்ய தொண்டுல நம்ம மனப்பூர்வமாக ஈடுபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா பகவான் என்ன பண்ணுவாரு, நம்மள தூய்மைப்படுத்திடுவார். இதை பற்றி நம்ம ஸ்ரீமத் பாகவதத்துல ரொம்ப டீட்டெயிலா பார்க்கணும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, டெய்லி நாம கேட்கறது கிருஷ்ணரை பத்தி கேட்கிறோம், பேசுறது கிருஷ்ணரை பத்தி பேசுறோம், சாப்பிடுறது கிருஷ்ணருடைய திவ்ய பிரசாதத்தை சாப்பிடுறோம். சோ சேவை செய்யறது மற்றவாளுக்கு செய்யறதை நம்ம கிருஷ்ணருக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கோம். மாதாஜி நாங்க எல்லாம் இப்ப டியூட்டிக்கு போயிட்டு இருக்கோம், அப்ப நான் எப்படி கிருஷ்ணருக்கு சேவை செய்யறேன். சோ அதையும் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, பகவானே உங்களுக்கு விளக்கேத்துறதுக்கு, உங்களுக்கு பூஜை பண்றதுக்கு, உங்களுக்கு நான் வந்து நிவேதன் சமர்ப்பணம் பண்றதுக்காக தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், வெளியே நான் போய் டியூட்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்காக நான் இதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னுட்டு பகவானுக்காக என்ன பண்ணணும், நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அப்படி வேலை செய்யும் போது அதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும், சேலரி கிடைக்கும். அந்த சேலரியில ஒரு அமௌண்ட் நம்ம என்ன பண்ணணும், பகவானுக்கு. சோ அப்ப என்ன ஆகும், அந்த கர்மா எல்லாம் கழிஞ்சிடும். ஆக்சுவலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் அதாவது சேலரி வாங்கின உடனே ஒரு சர்டன் அமௌண்ட் எடுத்து பகவானுக்குன்னு வச்சுக்கணும். ஸோ அது வந்து பகவானுடைய கைங்கரியத்துக்காக யூஸ் பண்றது. இப்ப கிருஷ்ண ஜென்மாஷ்டமியோ இல்ல இப்ப வரக்கூடிய கௌரவ பூர்ணிமா, ஸோ இது போல விஷயங்கள்
இல்ல ஸ்ரீராம நவமி. ஸோ அது போற டைமுங்களை நம்ம வந்து அந்த அமௌண்ட் வந்து பகவானுடைய கைங்கரியத்துக்கு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோவிலுக்கு ஏன்னா அங்க வந்து நிறைய பக்தர்கள் வருவாங்க. ஸோ அந்த கோவிலுக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா கோவில்ல அந்த நித்திய கைங்கரியத்துக்கு அது வந்து நம்மளுடைய பார்ட்டா ஒரு போர்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து போயிட்டு இருக்கும். அதனால நம்மளுடைய கர்மாவும் என்ன ஆகும். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப சிறந்தது அது. ஸோ நம்மளுடைய அதுதான் நம்ம வந்து எப்படியெல்லாம் நம்மளுடைய கர்மத்தை கழிக்க முடியும். ஸோ மற்றவங்க அதாவது தப்பான விஷயங்களை கேட்கறதுக்கு பதிலாக நம்ம பகவானை பத்தி கேட்கப்போம். அதனால நம்ம காது புனிதம் ஆகுது. ஸோ இப்படி ஒவ்வொரு இந்திரியங்களையும் நம்ம என்ன பண்றோம், புனிதப்படுத்தும். ஓகேங்களா? அடுத்த ஸ்லோகம். क्षिप्रं भवति धर्मात्मा शश्वत शान्तिं निगच्छति कौन्तेय प्रतिजानीहि नामे भक्तः प्रणश्यति. அவன் வெகு விரைவில் தர்மாத்மாவாகி நித்தியமான அமைதியை அடைகின்றான். குந்தியின் மகனை, எனது பக்தன் என்றும் அழிவதில்லை என்பதை தைரியமாக அறிவிப்பாயா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி. சோ பகவான் இங்க என்ன சொல்றாரு, நாமே பக்தக பிரணஷ்யதி, எனது பக்தன் எப்பவுமே அழியறதில்லைன்னு நீ சொல்லு அர்ஜுனா. எதுக்காக அர்ஜுனனை சொல்றாரு அப்படின்னா, தான் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாலும் அதை கூட பகவான் என்ன பண்ணிடுவாராம், மீறிடுவார். ஆனா தன் பக்தன் சொன்னக்கூடிய விஷயத்த அவர் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவார். அதை வந்து மீறவே மாட்டார். பகவான் என்ன சொன்னாரு, நான் வந்து யுத்தத்துல சண்டை போட மாட்டேன், எந்த ஒரு ஆயுதமும் எடுக்க மாட்டேன். அதே பீஷ்மர் கிருஷ்ணருடைய பக்தர், அவர் என்ன சொன்னாரு, கண்டிப்பா கிருஷ்ணரை நான் ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு சொன்னார். ஜெயிச்சது யாரு, கிருஷ்ணரா இல்ல பக்தனா? யார் ஜெயிச்சது? பக்தர். பக்தர். ஏன்னா பக்தன் தான். கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு, சோ தன்னுடைய பக்தனுடைய வாக்கு வந்து பொய்யாக கூடாதுன்னு பகவான் அதுக்கு தகுந்த போல் பண்ணுறாரு. அதனால சோ பகவான் அதனால இங்க என்ன சொல்றாரு, என்னுடைய பக்தன் என்றும் அழிவதில்லை, நீ தைரியமா சொல்ல அர்ஜுனா, நீ சொல்லிட்டுனா அதை கண்டிப்பா நான் நடத்திடுவேன். ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா காண்டவ வனம், சோ அத வந்து அர்ஜுனன் வந்து எரிப்பார். அந்த வனத்துக்குள்ளதான் என்ன, அந்த அசுரனுடைய சிற்பி, அசுரர்களுடைய சிற்பி மயன் இருப்பாரு. ஓகே, எல்லா அசுரர்களும் கொள்ளும்போது அப்ப வந்து பகவான் என்ன பண்றாரு, இவனையும் சுதர்சன கொன்னுடலாம். மத்த யாரும் மியூட் பண்ண, கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. சோ கொன்னுடலாம் அப்படின்னுட்டு பார்க்கும்போது உடனே அந்த மயன் என்ன பண்றாரு அப்படின்னா, நேர போய் அர்ஜுனனுடைய காலை பிடிச்சிடுவாரு. அர்ஜுனா தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க அப்படின்ட்டு. ஏன்னா உடனே அர்ஜுனன் என்ன பண்றாரு, யோகா அவர் வந்து விட்டுடுங்கோ அப்படின்னுட்டு. ஏன்னா பக்தனுடைய காலை பிடிச்சதுக்கு அப்புறம் பகவான் என்ன பண்ண மாட்டாரு, அவன் எவ்வளவு பெரிய அசுரனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய விரோதியா இருந்தாலும் அவன் வந்து கொல்ல மாட்டான். உடனே பகவான் என்ன பண்ணல, கொல்லல. ஏன்னா தன்னுடைய பக்தனோட பக்தனுக்கு பகவான் என்ன பண்ணுவாரு, ரட்சிச்சிருவார், பாதுகாப்பு கொடுத்துருவாரு. சோ பகவான், அதாவது பகவான் சொன்ன வாக்கை விட பக்தன் சொன்ன வாக்குக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறார். அதே போல பகவான் காலை பிடிக்கிறத பக்தனுடைய காலை ஈஸியா பிடிச்சிடலாம். இப்ப சொல்லுங்க, பகவான் கருணாமையா இல்ல பக்தன் கருணையா? யாருடைய கருணை ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு? அப்ப நம்ம யாரு காலை பிடிக்கணும், பகவான் காலை பிடிக்கலாம் இல்ல பக்தருடைய காலை பிடிச்சிடலாம்? பக்தனோட காலு. ஏன்னா நாம பண்ற பக்தி பர்ஃபெக்டா இல்லையான்னு நமக்கே தெரியாது. நிறைய டைம் நாம மிஸ்டேக் பண்றோம் இல்லையா? சோ அப்ப என்ன பண்ணலாம், பக்தருடைய காலை பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, பக்தருடைய காலை பிடிச்சிட்டா, நம்ம குருவோட காலை பிடிச்சிட்டோம் அப்படின்னா பகவான் என்ன பண்ணுவாரு, ஓ என்னுடைய பக்தனோட பக்தன் இவன், ஓகே தாசானு தாசனாக இருக்கிறான், அதனால அவனுக்கு மோட்சம் முடிஞ்சிருச்சு. மத்தச்சி யாருமா மியூட் பண்ணாம இருக்கீங்க?
சோ இப்படி பகவான் என்ன சொல்றாரு, கண்டிப்பா அவனுக்கு என்ன பண்ணுவேன், நான் பாதுகாப்பு கொடுப்பேன். ஏன்னா நம்ம வந்து கஜேந்திர மோட்சத்துல பார்க்கலாம். அந்த உஹு ராஜா அந்த முனிவர் சொல்லியே விட்டாரு, நீ எல்லாம் பக்தி எல்லாம் பண்ணி மோட்சம் போறது சத்தியமா முடியவே முடியாது. அதனால நீ என்ன பண்ணு, அதாவது ஒரு பக்தன், விஷ்ணுவுடைய பக்தன் அங்க வந்து கஜேந்திரனா பிறந்திருக்கான், நீ போய் அவன் காலை பிடிச்சிரு, உனக்கும் மோட்சம் கிடைச்சிருன்னு. ஏன்னா இவன் வந்து ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா இருக்கக்கூடிய, அவனுக்கு வந்து பக்தி எல்லாம் வரவே வராதுன்னு அந்த முனிவருக்கே தெரிஞ்சு போச்சு. அதனால ரொம்ப ரகசியத்தை சொல்லி விட்டுட்டார், நீ போய் கஜேந்திரனுடைய காலை பிடிச்சேன்னு வச்சுக்கோ, உனக்கு மோட்சம் கிடைச்சிடும். சோ பக்தனுடைய காலை பிடிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த முதலைக்கும் மோட்சம். ஓகேவா? Hare Krishna. Any questions? Any doubts, Mataji?